ஹலோ கைஸ், எங்க வீட்ல மீன் வாங்கினாலே எனக்குன்னு ஒரு தனியா மீன் எடுத்து வச்சிருவாங்க. நான் மீன் பொழிச்சின்னு கேரளா ஸ்டைல்ல ஒன்னு செஞ்சு சாப்பிடுவேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். குழம்புலாம் தேவையில்லை, அதுலயே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். டக்குன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி என்னோட வீடியோ எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மீன் ஃப்ரை பண்ண மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி போட்டு மஞ்சத்தூள், உப்பு, ஆஃப் லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீன் மேல அப்ளை பண்ணிடுங்க. டேய், ஆல்ரெடி நானே செத்து போயிட்டேன். இதுல வர மசாலா தடி என் கண்ணெல்லாம் இடிக்கிற. என்னடா நீ? அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு இந்த மீனை போட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல ஒரு பொடியை வெட்டின ஒரு வெங்காயம் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது கூட ஒரு தக்காளி சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நம்ம மசாலா தான் சேர்க்க போறோம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அது கூட கொஞ்சமா தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளவுதான், தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலை எடுத்து நெருப்புல காட்டுங்க, அப்பதான் கிழியாது. வாழை இலை தொக்கு வச்சு அதுக்கு மேல மீனை வச்சு மீன் மேல தொக்கு வச்சு மூடி கட்டி ஒரு பேன்ல வச்சு ஆவி கட்டி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.